அப்போதுதான் ஹாலித் அலி வித்தியாசமான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். ஆம், யாரும் எதிரிகளை விரட்டி சென்று தாக்கக்கூடாது. இன்றிரவே நாம் மதினா திரும்புகின்றோம் என்பதுதான் அந்த உத்தரவு. படை மதினாவுக்கு திரும்பியது. அவர்கள் மதினா வந்தடையும் முன்பே அவர்கள் குறித்து செய்தி மதினத்து மக்கள் அடைந்தது. என்ன செய்தி அது? முஸ்லிம்களின் படை புறமுதுகிட்டு ஓடி வந்திருக்கின்றது என்னும் செய்தியே. மதினத்து வீதிகளில் நின்றவாறு பெண்களும் சிறுவர்களும் இறைப்பாதையில் உறுதியுடன் நின்று போராடாமல் புறமுதுகு காட்டி ஓடி வரும் படையே என்று கூறியவாறு மண்வாரி தூற்றினர். செய்தி அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தவற்றை விசாரித்தார்கள். அவர்களுக்கு முன் வேறு வழி இல்லை என்பதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை பாதுகாக்கும் முகமாக மதினத்து மக்களிடம் இவ்வாறு கூறினார்கள். இவர்கள் புறமுதுகிட்டு ஓடி வந்தவர்கள் அல்ல, மாறாக இறைவன் நாடினால் உறுதியுடன் நின்று போராடுபவர்கள். விரைவில் அந்த சந்தர்ப்பம் வந்தே தீரும். புகாரி. முடிந்தது விஷயம். அங்கு நின்று மறுநாளும் போரிட்டு இருந்திருந்தால் இருக்கும் வீரர்களை இழக்க வேண்டியதுதான். அது புத்திசாலித்தனம் அல்ல. ஆகவே தங்களால் இயன்றதை செய்துள்ளனர். அவர்களும் மனிதர்கள் தானே. திரும்பி வந்தாகிவிட்டது. இனி குறை கூறி என்ன பயன்? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை. இந்த நடைமுறையை பின்பற்றினால் மனக்கசப்புகள் ஏது, பகைமைதான் ஏது? கொட்டென்று மழை கொட்டுகிறது. இயற்கையின் விளையாட்டு. யார் என்ன செய்ய முடியும்? பிறரை பழிக்கும் மனோபாவம் உள்ளவர்கள் அப்போதும் என்ன கூறுவார்கள்? பாழாய் போன மழை, மனுஷனுக்கு வெளியே இறங்க முடியல.